சம என்னடா ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க சம. எதுக்கு? சினமா போகணும் சம. காலே ஒழுங்கா நமக்கு தெரியல. 10 ரூபா எங்கடா பொட்டாட்டி? ஏன் சம? கூப்பிட்டு அவளே அமுக்கு சொல்லு. பாபல அமுக்குல வா. பரவாயில்ல சம. பரவாயில்ல இந்தா எச்சே கையெடு. வாங்கல. என்ன இழிப்பு? இல்ல ஒண்ணு நினைச்சேன் சிரிச்சேன். நீ என்ன நினைப்ப, எப்படி எப்படி நினைப்ப, என்னென்னலாம் நினைப்பேன்னு எனக்கு தெரியுமிடா. இங்க வர இந்த வீட்டுல வேலை செய்யற வரைக்கும் கற்பனை பண்ணுன உன் கழுத்து நெரிச்சு குள்ளி போடுவேன். ஜோக்கிறது. ஐயா வணங்க. வாயா ஐயா வர சொன்னீங்க. உட்காரியா தண்ணி போடு. இருக்கட்டும் பரவாயில்ல. போடு பரவாயில்ல வேலையை சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லையப்பா, நம்ம எம்எல்ஏ இல்ல கருணாகரன். அவங்க கட்சிக்குள்ள ஏதோ கசமுசா போல் இருக்கு. பேர கட்சி ஆளுனா அவனே முடிச்சு போடுவேன். அவங்க கட்சிக்குனால யோசிக்கிறான் போல் இருக்கு. என்னது கட்சிக்குள்ளே எடுத்துக்கிறாங்களா? ஆட நீ வேறப்பா. இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை வர்றதை விட கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறதா அதிகமா போச்சு. அது எந்த கட்சி? ஏன் சொல்லி போட்டு நாங்க 2 பேர் மாட்டிக்கிறதா? சும்மா ரேடே ஒரு விலாஸ் மேல கொடுத்துருக்கானுங்க. சரி முதலாளி, பார்த்து கையை காலை வாங்குறதுன்னு வாங்கி போட. பணம் வேணுமா? இல்ல வந்து வாங்கிக்கிறேன் முதலாளி. முதலாளி இந்த விலாசம் எழுதி கொடுக்குறப்ப கையை யாருக்கு எடுக்கணும் காலை யாருக்கு எடுக்கணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா தெளிவா எடுத்துருவேன். இல்ல மாத்தி எடுத்துரும் பாருங்க. அப்புறம் வரலாம் முதலாளி. இந்தப்பா ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிட்டு நான் வர்றேன். யாரு சாருங்களா? உங்க உதவி இருந்தாதான் என்னால சண்டை போட முடியும். எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கே நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேன். வர முதலாளி. என்ன முதலாளி இவ்வளவு கிழமை பேசிட்டு போறான்? நீயும் அவன் அப்படி கேட்டுற கூடாது, அவனும் உன்னை அப்படி கேட்டுற கூடாது. இது பாரு, நம்ம கையால் என்ன முடியுமோ அதைத்தான் நாம் செய்யணும். காலம் சிறாடே. ஏதாவது சட்டத்தை சிக்கிருக்கும். வா போய் பார்க்கலாம். அண்ணா வாங்கண்ணா. வணக்கண்ணா. என்ன நீங்களே மேல வந்துட்டீங்க? கூப்பிட்டு நான் கீழே வந்திருக்க மாட்டேன். என்னடா அதெல்லாம்? கயிறுங்கண்ணா. ஒண்ணு இல்லைங்கண்ணா, உங்க வண்டி எல்லாம் பிரேக் எல்லாம் போகுதுன்னு சொன்னாங்க. அதான் ஒரு கயித்தை போட்டு பார்த்தேன். வண்டி அப்படி ரச்சு நினைச்சுங்களா? கிண்டலா போச்சா? உங்க கிட்ட எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா? சும்மா சண்டை போடலான்னு தான். ரெடி ஆகிக்க. ரெடிங்களாண்ணா? எப்படி வெத்தலை போட்டு வரட்டுங்களா இல்ல உங்களுக்கு போட்டு விட்டு அப்ப? பதவி என் நோக்கம் அல்ல, பாமர மக்கள் மேம்பாடே என் நோக்கம். அதற்காக உழைப்பேன் 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 என்று வீராவேசமாக பேசினார் எம்எல்ஏ கருணாகரன். அப்படியே போட்டிருக்காங்க. கூட்டத்துல கைதட்டி பிச்சு விட்டானுங்க. நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அத ஒடியா, அதான் தினம் பேசுறதாச்சே. அந்த கோயில் கிட்ட ஆடிக்கிட்டு இருந்தா ஆட்டக்காரி ஒரு மார்க்கமா இருந்தாயா, அவ நீ கவனிச்சியாடா? நீங்க காருக்குள்ள இருந்து கண்ணாடி வழியா பார்க்கும் போதே தெரியும் எனக்கு. அந்த பாத்தி இப்ப எங்க இருக்குன்னு நான் விசாரிச்சுட்டேன். அவங்க அந்த கிறிஸ்டியன் சுடுகாட்டுக்கிட்ட தான் தங்கி இருக்காங்க. டேய் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கடா. எடுத்தது நீங்க தான், அதுக்கு ஏற்பாடு பண்ணது நாங்க தானே. தெரிஞ்சா ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நாய் அடிக்கிற மாதிரி கல்லால் அடிச்சு கொண்டுடுவாங்க சார். அட ஒடுங்கயா, அத பெரிய பிரச்சனை பேசிக்கிட்டு. நாட்டுக்கு இப்ப அதான் முக்கியம். வந்த வேலையை பார்த்துட்டு போவீங்களா? ஏதோ வந்துட்டானுங்க.
விஷயம் தெரியுமா மச்சான்? சவுக்குல அடிச்சுக்கிட்டு ஆடுறானே அவன் பொஞ்சாதிய கவர்மெண்ட் மாப்பிள்ள கெடுத்து கொன்னு விட்டான். வேலிக்கு ஓனான் சாட்சிங்கிற மாதிரி அந்த மனைவி ராத்திரி பூரா அவங்க கூட தான் இருந்தேன்னு சாட்சி சொல்லியிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரே ராத்திரில அவன் 2 பேரையும் சுவாகா பண்ணி விட்டான்னு அர்த்தம். என்னடா முறைக்கிற? ஓ, சால்னாவை தட்டி விட்டுட்டோம். ஏண்டா சால்னாவை தட்டினதுக்கு உனக்கு கோவம் வருது. சைலண்டா போய் வந்துட்டு இருக்க பொண்ணு, அதை பத்தி பேசினா எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? வேணாண்டா. அனாவசியமா பொண்ணு மேல பழி போறது ஒண்ணுதான், நம்ம அக்கறைஞ்சி மேல நம்மளே ஆசைப்படுறது ஒண்ணுதான். மங்காத்தாரோ நிறுத்திக்க, மரியாதையை கெடுத்துக்க. அந்த பொண்ணை பத்தி சொன்னவன உனக்கு வந்ததே கோபம். அடேங்கப்பா, அந்த அடி அடிச்சாதான் அவனுங்க அடங்குவானுங்க. கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னு பேப்பர்ல போடுறாங்களே தவிர அதுக்கான அறிகுறியே இல்லையே. கடையை தானமா மூடினாங்க, வாய மூடினாங்களா? இது பிளாக்குமா, கண்டுக்கிறாத கண்ணு. இங்க வாங்க. யோ போயா, கூப்பிடுறாங்கல்ல. அவர் இல்ல, உங்களை தான். வாங்க. என்னங்களா? வாரணுங்க. பாட்டில் மரட்டா, பாட்டில் மர மரட்டா பாட்டில். என்னங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாம் வாங்க. ஸ்மால் பாய்ஸ். உங்களை கெடுக்கிறதே உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்ப நீங்க அவங்க சகவாசத்தை கட் பண்றீங்களோ அப்பதான் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். போதும், நிறுத்துங்க. சும்மா அனாவசியம் பேசாதீங்க. நேத்து வந்தவங்க நீங்க, எனக்கு விவரம் தெரிஞ்சனால கூட பழகிட்டு இருக்காங்க. அவன்ல போய் கட் பண்ண சொல்றீங்களா? வேணாங்க, நம்ம வேற ஏதாவது பேசலாங்க. நட்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத ராஸ்கல்ஸ் அவனுங்க. நீங்க வாங்கி கொடுக்கிற சாராயத்துக்காகவும் அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்காகவும் தான் அவனுங்க உங்களோட பழகிட்டு இருக்கானுங்க. போதும், நிறுத்துங்க. என் பண்டல பத்தி அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. சொக்கரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் நீ செத்துறேன், என் கூட அவனு செத்துறான் தெரியுமா? நீங்க இல்லாத போது என் காது பட என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுனாங்க? இந்த நாய் மண்டைய போட்டாதான் நமக்கெல்லாம் ஒரு விமோச்சனம்னு பேசிக்கிறாங்க. போதுமா? சொல்லிருப்பானுங்க, ஆனா அவ்வளவு மோசமாலாம் சொல்லிருக்க மாட்டானுங்க. நீங்க என்ன நம்புனா நம்புங்க, இல்லாட்டி போங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும். அப்ப நான் சொன்னதெல்லாம் சத்தியம்னு புரியும். சத்தியமா? கைய புடிச்சுட்டானே. நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம சாகணும் நினைப்பானுங்களா? நினைச்சாலும் நினைப்பானுங்க. இந்த நாயில் நம்ப முடியாது. எதுக்கும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். வந்துட்டீங்களா? எல்லாம் கடைசியா ஒரு தடவை ஒன்ன மூஞ்ச பாத்துங்கடா. நான் சாகிறதா முடிவு பண்ணிட்டேன்டா. ஐயோ சார், அடிக்காதீங்கடா. எல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என்கிட்ட புடிங்கி தூண்டுற பரதேசி பசங்கடா. உங்களுக்கு என் மேல உண்மையான அன்பு கிடையாது. பாட்டில் இருக்க சாராயமும் பாக்கெட்ல இருக்க பணமும் இருக்கிறது உங்க சாவகாசம் எல்லாம் தீர்ந்துச்சு. தூங்குற கள்ளத்துக்கு போட்டு சாவடிச்சிருக்கீங்க. அப்படி சொல்லாதீங்க. என்னடா அண்ணன் வேண? நீங்களாம் அயோக்கிய பசங்க எனக்கு முக்கியமா இருந்தது தகவல் வந்திருக்கு. விசுவாசம் இல்லாத நாய்களோட வாழறதை விட விசுவாசம் உள்ள பேய்களோட போய் சேரத நான் முடிவு பண்ணிட்டேன். நண்பர்களை நம்பி நாசமா போன என்னோட வாழ்க்கை பிற்காலத்துல என் போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். போடா. சாகரன் கை உடைஞ்சானா கால் உடைஞ்சாடா. நீங்க வர வேண்டாம்டா. உங்க நட்பு எனக்கு வேணாம். யாரு தம்பி? தம்பி நீ நல்லவன் தம்பி, படிச்சவன் தம்பி, நானே தம்பி. இவங்கள நம்பாத தம்பி. சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பன்ற மாதிரி நான் சாகர வரைக்கும் சாராயம் குடி சாகரதா முடிவு பண்ணி 3 நாளாச்சு தம்பி. 18வது பாட்டில 19வது பாட்டில ரத்த வாந்தி எடுத்து சாக போற தம்பி. போடா. நீ அவள் தானடா. எல்லாம் அந்த மச்சோட அடிச்சு ஆளுக்கு ஒரு செங்கல்ல எடுத்துங்கடா. ஆனா என் கல்லறை வந்து நோண்டாதுங்கடா. சாகரம்னு சொல்றாரு. அண்ணே அண்ணே
ஏய் உண்மையிலேயே செத்துட்டானா இல்ல உயிரோட இருக்கானான்னு பாரு. உண்மையிலே செத்துட்டான். செத்துட்டானா? அப்பா அமைதி அமைதி. ஏய் நீ என்ன பண்ற? இமிடியட்டா ஊருக்குள்ள போய் இந்த மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ள செத்துட்டாரு, இன்னையில இருந்து சொக்கன் தான் தலைவர் சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் சார வைக்கலாம். போடா போடா. சடலத்தை எப்படி அடக்கம் பண்றது? சந்தன கட்டில எரிச்சிருவோம். அந்த அஸ்தி எடுத்து போய் கங்கையிலையும் காவிரியிலையும் கரைச்சிருவோம். கரெக்டுங்க. போடா. இவனுக்கெல்லாம் சிலை செஞ்சுட்டு இருப்பாங்களா? ஒரு மழை ஓரமா இழுத்து விடுற. அண்ணே மாலை போட்டலாமா அண்ணே? எத்தவனுக்கு இதுக்கடா மாலை? தலைவனுக்கு போட்டு அழகு பாருங்கடா. சரிண்ணே. தலைவர் சொக்கன், தலைவர் சொக்கன். அவன் செத்த பிறகு கூட லட்சணமா இருக்கிறான். நீ மாலை மரியாதை எல்லாம் செஞ்ச பிறகு அப்படியே தான் இருக்கிற. என்னடா சொன்ன? இந்த பண்ணாட பண்ணிக்கு போறாம கிளீனர் நாய. ஏய் தாரத பட்டாடிங்கடா. வேண்டு வைங்கடா. கையில அமுட்டாவது கொண்டுடா. நாய டேய் வெடியா வைக்கிறீங்க எனக்கு. என்னங்க என்ன நான் சொன்னது சரியா போச்சா? 100க்கு 100 உண்மைங்க. செத்தாதான் சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்க. நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு சுடுகாடை காமிச்சிட்டானுங்க. இந்த சொக்க இல்லைங்க சொக்க. அவன் சொல்றான் பணத்தை போச்சா சாகு இப்படி ஓரமா இழுத்து விட்டு நாய் தின்னுட்டு போட்டுன்றாங்க. நாய் தின்ற உடம்பாங்க. நாய் தின்ற உடம்பா? அவசரப்படாதீங்க. சும்மா இருங்க. என்னங்க இந்த கோணம் முனியா இருக்கா இல்லங்க, பொண்ணு கல்யாணம் பணம் கேட்டாங்க. நான் தான் இருடான்னு கையில இந்த பணத்தையும் கொடுத்து வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னை வரைக்கும் மார்வாடிக்கு வட்டி நான் கட்டிட்டு இருக்கேங்க. அந்த நாய் பணத்தை பார்த்து நின்னுகிட்டு போயிட்டான் ஒரே ஆட்டங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, சாயந்தரத்துக்குள்ள 2 பேரையா போட்டு தாக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். நில்லுங்க. ஏன் இப்படி அனாவசியமா கோவப்படுறீங்க? கோவம் தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணம் தெரியுமா? இந்த கோவம்னா என்னன்னு தெரியுமா? என்னங்க இந்த விளக்கம் விஞ்ஞானம் நமக்கு தெரியாதுங்க. இங்க பாருங்க, கோவங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற மிருகம். அந்த கோவத்தை கட்டுப்படுத்திட்டா மத்த குணங்கள்ல தானாவே வந்துரும். என்னங்க கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? ஏதோ குடும்பம் 2 மாத்திரை போட்டு கட்டுப்படுத்திடலாம். ஏதோ பிளஸர் காரனா பிரேக்கை போட்டு கட்டுப்படுத்திடலாம். கோவத்தை போய் கோவத்தை கட்டுப்படுத்த கூட ஒரு பிரேக் இருக்கு. இந்தாங்க, இதுதான் பிரேக். இதுல 108 முத்து இருக்கு. எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா எண்ணுங்க. பாதி என்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும். என்னங்க காவி கமண்டலம் கொடுத்து என்ன சாமியார் ஆக்கிடுங்க போல இருக்கு. ஏங்க ஒரு நல்ல மனுஷனா அனாவசியமா நான் ஏன் சாமியார் ஆக்கணும்? நிஜமா நல்லவன் சொல்றீங்க? உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது. உண்மையிலேயே நீங்க நல்லவர் தான். என்னைய தான் ரோடுதலை அடிக்கிற? கண்ணத்துல அடிச்சா காதுல ரத்தம் வர வேணாமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? என்ன பார்த்து ஊர்ல சொக்கா அறிவில என்ன கட்டின பொண்ணாட்டி போட்டு மாடு மாதிரி அடிச்சிட்டு இருக்கான் பாத்துட்டு இருக்கேன். நீ ஆம்பளையடா? ஏப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதிசயமா சண்டை போட்டா விலைக்கு விடலாம். இந்த நாட்டு முடுத்த கழுதைக்கு இதே படப்பா போச்சு. இப்படிதான் போன வாரம் சண்டை போட்டாங்க. நான் போய் விலைக்கு விட்டேன். அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? என்னடா சொன்னா? ஊரே கூட நின்று வேடிக்கை பாக்குது, நீ மட்டும் என் அக்கறையை தடுக்கிற, உனக்கு என் பொண்டாட்டியும் ஏதாவது கனெக்ஷனா அப்படின்னு தார் ரோட்டுல கேட்கறான். இல்ல தேவையா? இப்படி ஒரு பொண்ணு இருக்கும் போது அவன் எனக்கு தேவையா? இல்ல கண்ணு எவன் அடிச்சவன்? சண்டை போடா. எவன் அடிச்சவன்? வர என்ன அடிச்ச? இதுல 108 முத்து இருக்கு. எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா எண்ணுங்க. பாதி என்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும். சத்தியமா பொண்டாட்டி அடிக்கவே மாட்டேன் மாப்பிள. என்ன மன்னிச்சிரு மாப்பிள. இனிமே பொண்டாட்டி அடிக்கவே மாட்டேன். அடிக்க
என்ன கொண்டுடாம இருக்கு. ஐயோ என்ன விட்டு மாப்பிள்ள, என்ன விட்டு மாப்பிள்ள, இப்படியே போயிரு மாப்பிள்ள. என்ன விட்டு மாப்பிள்ள, என்ன விட்டு மாப்பிள்ள. என்ன பழையபடி உங்க மொட்டத்தனத்தெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? நான் ஒண்ணும் அடிக்கலங்க. நீங்க அடிக்காமலே எப்படி ஓடுறா? நீங்க தானே சொன்னீங்க கோவம் வரும்போது மணி எடுத்து என்ன கோவெல்லாம் தணிஞ்சிருன்னு. அதான் எடுத்து எண்ணிட்டு இருந்தேன். அவன் வேற ஏதோ நினைச்சு ஓடுறான். என்னது பாசி மணியை விட்டுனா பயந்து ஓடிடுறாங்களா? பரவாயில்லையே, இது கூட நல்லா தான் இருக்கு. அப்ப எதுக்கு நம்ம ராணுவத்துக்கு பீரங்கி துப்பாக்கிலாம் கொடுத்து செலவு பண்ணிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பாசி மணியை கொடுத்து சிப்பாயில பாடுற கணிச்சு ஊட்டுக்கடா எதிரி எல்லாம் ஓடிடுறான். எப்படி? டியூட்டிக்கு போறீங்களாக்கும்? இல்லைங்க, வரேன். என்ன சாப்பிட்டாச்சா? நானு சாதாரணமா தானே கேட்டேன், அதுக்கு போய் நீங்க கண் கலங்கி. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நமக்கு 7 வயசாச்சுங்க. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை என் காதால கேட்டது இல்லைங்க. ஜெயில இருக்கும்போது கூட மணி அடிச்சா மானங்கட்ட சோறு போட்டுருவாங்க. வெளியில இருக்கும்போது காசை விட்டு எறிஞ்சா கடைக்கார சாப்பாடை கொண்டாந்து போட்டு போயிடுவா. முதலாளி வீட்டுல ஏதாவது விருந்து விசேஷம்னா அவங்க எல்லாம் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. நமக்கு நாய்க்கு சோறு வச்ச மாதிரி தட்டுல போட்டு தள்ளி விட்டுருவாங்க. அப்படி வளர்ந்தாச்சுங்க. திடீர்னு நீங்க இப்படி அக்கறையா கேட்டீங்களா, மனசு கஷ்டமா இருந்தது. சொந்த பந்தத்தோட இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா நடக்கிற நிகழ்ச்சி கூட நம்மள போல இருக்கிறவங்களுக்கு நிறைவேறாத ஆசையா போயிடுது இல்ல? என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா? என்ன பாக்குறீங்க? விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு சொந்தக்காரங்க இல்ல, போறதுக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல. அதனாலதான் கூப்பிடுறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நமக்கு என்னங்க, நீங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சாலும் சரி, கூழ கரைச்சு ஊத்தினாலும் சரி, நீங்க கூப்பிட்டதே பெரிய விஷயங்க. நான் சுமாரா தான் சமைப்பேன். ரொம்ப எதிர்பார்த்து வந்து ஏமாந்துடாதீங்க. ஓகே? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. என்னங்க கையில வச்சு பண்ணுங்க. மாச கழிச்சு கடங்கட வாங்காதீங்க.